தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆனி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் கூட நிறைய கூட்டணிகள் அப்படிங்கிறது இருக்கு. இது கிட்டத்தட்ட கிரகங்கள் ஆடக்கூடிய ஒரு பொம்மலாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் இந்த மாசம் முழுக்க மிதன ராசியில குரு பகவானோட சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறாரு. அது மாதிரி செவ்வாய் சிம்ம ராசியில கேதுவோட இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மீனராசியில இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். இது பகை கிரகங்கள் பார்த்துக்கிறது அப்படிங்கறத அர்த்தம். இது உங்களோட ராசிக்கு என்ன விளைவு அப்படிங்கறத கொடுக்க போகுது. அதோட புதன் மிதன ராசியில இருக்கார், 8ஆம் தேதி கடகராசிக்கு போறார். சுக்கிரன் மேசராசியில இருக்கார், 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதன ராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. ராகு கும்பராசியில இருக்கார். அதாவது சிம்மத்துல இருக்கிற செவ்வாய் 7ஆம் பார்வையா கும்பத்துல இருக்கிற ராகுவையும் பார்க்கிறார். கேது சிம்மத்துல செவ்வாயோட கூடி இருக்கு. அதாவது ஒரு சர்ப்ப கிரகம் கேது செவ்வாயோட கூடி இருக்கு, இன்னொரு சர்ப்ப கிரகம் ராகுவ செவ்வாய் பாக்குது. இந்த பார்வை, இந்த ஆட்சி, இந்த பரிவர்த்தனை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி மீன ராசியில இருக்கார். நிறைய பேர் உங்களுக்கு ஜென்ம சனி இருக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்றது. நீங்க அதை பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை, கடந்து போறது அப்படிங்கறது தான் நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ராசிநாதன் சனி மேல சிம்மத்துல இருக்கிற செவ்வாயோட பார்வை விழுவுது. ராசிக்குள்ளேயே ராகு இருக்காரு, அவர் மேலேயும் செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. அப்ப இந்த மாசத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பெரிய திட்டங்கள் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் டிராப் பண்ணிடணும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஜென்ம ராகு மேலேயும் செவ்வாய் பார்வை, தன சனி மேலேயும் செவ்வாயோட பார்வை. அப்ப முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நாம விட்டுட்டு போயிடணும். எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்குவோம், இப்போ எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து போறது நல்லது. குறிப்பா பாத்தீங்கன்னா பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறது, அது நம்ம பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி, ஊராம் பிள்ளைக்கா இருந்தாலும் சரி, திருமண விஷயங்கள்ல தடையிடுறத கொஞ்சம் அப்படியே நிறுத்திடுங்க. ரொம்ப உறவுல இருப்பாங்க, பா ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுப்பா தம்பி, கல்யாணமே அவளப்பா, எதுவும் செட் ஆகலப்பாம்பாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாருங்க. அது மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும், மாப்பிள்ளை ஒண்ணு பாரும்பாங்க. சரிங்க 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 பாக்குறேன், ஜாதகம் கொடுப்பாங்க, வாங்கி வீட்டுல பொட்டியில போட்டுட்டு செவனேன்னு நீங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாருங்க. திருமண விஷயங்கள்ல நீங்க தலையை கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய பேராபத்தையும் பெரும் பழியவும் நீங்க வாங்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும். அடுத்தவனுக்கு ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, அடுத்தவனோட பிரச்சனையில போய் தலையிட்டு மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரன் புருஷன் முண்டாட்டி போட்டு அடிச்சுட்டு கிடக்கும், தடுக்க ஆள் இல்லாம நம்ம போய் வேலைக்கு விட்டு போனோம்னா நமக்கு 2 அடி விழுவும், நமக்கு தேவையில்லாத 4 பாட்டு வாங்கிட்டு வரணும். அது மாதிரி தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. அடுத்தவங்களுக்கான பிரச்சனை அப்படிங்கறதுல உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கறதுக்காக சொல்லல. சூழல் சரியில்லை அப்படிங்கிறப்ப நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. நமக்கு ஒரு பிரச்சனைனா நாம போய் இறங்கி கஷ்டப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. எவனுக்கோ பிரச்சனைக்கு நாம ஏன் போய் கஷ்டப்படணும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்காக ஊராம் பிரச்சனையை கண்டுக்காம விட்டுறணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நமக்கு நேரம் நல்லா இல்ல, நாம ஒதுங்கி இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்ததுங்க. இது மாதிரி ஆனி 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வரார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் 6ஆம் இடத்துக்கு வரார். அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது தான். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள். ஏன்னா மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. காசு போனா எங்க இருந்தாலும் 10 ரூபா வந்துகிட்டே இருக்கும். போன மாசத்துல நடக்காத சில நிகழ்ச்சிகள் கூட இந்த மாசத்துல நடக்கும். காசு கொஞ்சம் வெளியில கொடுத்துட்டேன், வெளியில வாங்கவே முடியல, அதை வீட்டுல அதால வேற பிரச்சனை, வீட்டுக்கு தெரியாம கொஞ்சம் கடனை வேற வாங்கி வச்சிருக்கேன், என்னைக்கு வீடு தேடி வரப்போறான்னு தெரியல, பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு, தெரியாம வாங்கினேன், தெரியாம கொடுத்துடணும், ஏதாவது ஒரு வருமானம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி அப்படிங்கிறது பிறக்கும். அது மாதிரி உத்தியோகத்துல இதுவரைக்கும் நீங்க கேட்டு கிடைக்காத சலுகைகள்லாம் கிடைக்கும். தொலைதூரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வீட்டுக்கு பக்கத்திலேயே பிரான்ச் இருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். இதுக்கு மேல அதெல்லாம் கிடைக்கும்.
அலுவலக சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். பரவாயில்லடா, ஆஃபீஸில் எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் நம்மக்கிட்ட மதித்து நடந்துக்கிறாங்க, நம்ம பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே வேலைக்கு போயிருந்திருப்போம். ஆமாம், போனால் இந்த மேனேஜர் எரிஞ்சு விழுவான், கூட வேலை செய்கிறவங்களாம் நம்ம எப்போ காலி பண்ணலான்னு நினைக்கிறான், பேசாமல் இந்த பிரான்ச்சை விட்டுட்டு இல்லை இந்த வேலையவே விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன், என்ன பண்ணுறது, அன்றாட செலவுக்கு அன்றாடம் வருமானத்துக்கு பஞ்சமாகி போயிடுமே, வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா வந்து இருந்தால் கடனாகி போகுமே, இருக்கிற கடனையே அடைக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒண்டிகிட்டு கிடந்தவங்களுக்குலாம் அந்த வேலை அப்படிங்கிறது இனிமேல் ரொம்ப பிடிக்கும். இந்த உற்சாகமான சூழலுக்கு மத்தியில் நீங்கள் வேலை செய்வீங்க. நம்மளை எடுத்தெறிஞ்சு பேசின அதிகாரி கூட இப்போ நல்லபடியாக பேசுவான். அதுமாரி சக ஊழியர்கள் நமக்கு ரொம்ப ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அதுமாரி ஆனி 15 தேதி வரைக்கும் மேசராசியில் சுக்கிரன் இருக்கார், 3வது வீட்டில் இருக்கார். இந்த 5 தேதி வரைக்கும் கல்வி முயற்சிகளில் கொஞ்சம் தடை இருக்கும். பிள்ளைகள் வந்து இப்போ காலேஜ் படிக்கலாம், நாம் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம்னா அது எனக்கு பிடிக்கல, வேறு இடத்துல போய் சேரு அப்படிங்கும். இல்லைனா என் கூட்டாளி ஒருத்தன் அந்த காலேஜில் இருக்கான், அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கான், நான் அங்கே தான் போவேன், இங்கே போக மாட்டேன்னு வந்து நிற்கும். எப்பா இப்போதாப்பா ஃபீஸ் கட்டினேன், அந்த காசை திருப்பி தர மாட்டானோப்பா, போப்பா அப்படின்னா கேட்காது பிள்ளையோ. அதை போட்டு நம்ம ஆளுக்கு 2 அடியை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. கொஞ்சம் பிள்ளைங்களை அதுங்க இழுத்த இழுப்புக்கு தான் 5 தேதி வரைக்கும் போகணும். கொஞ்சம் 5 தேதி வரைக்கும் கஷ்டப்பட்டீங்கன்னா அதன் பிறகு ரிஷபராசிக்கு சுக்கிரன் போய் ஆட்சி பெற்று உட்காந்துருவார். 4க்கும் 9க்கும் அதிபதி சுகஸ்தானத்தில் போய் ஆட்சி பெற்று உட்காருவாருங்கிறப்ப கல்வி முயற்சிகள் எல்லாமே கைகூடும். பிள்ளைங்களும் நல்லா படிக்கும். போக மாட்டேன்னு சொன்ன பிள்ளையோ கூட சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அனுசரித்து ஓட்டிக்கும். அதனால் 5 தேதி வரைக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவு அப்படிங்கிறதெல்லாம் புறந்தள்ளிருங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற அடிப்படையில் 5 தேதிக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா பலன்கிறது தானாகவே தேடிட்டு வரும். நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டியதில்லை. ஒரு நகை நட்டு வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கும். இது வரைக்கும் சகோதரர்கள் மீது மட்டும்தான் பாசம் இருக்குது பெற்றவங்களுக்கு. எங்கள் அம்மா அப்பா எங்களை கண்டுக்கிறதே இல்லை, அண்ணன் தான் அவங்களுக்கு உசுறு, என் தம்பி தான் எங்களுக்கு உசுறு, எங்கள் அக்கா தான் அவங்களுக்கு உசுறு, நாம் உளுந்து அவங்களுக்கு நல்லது கெட்ட செஞ்சாலும் நம்ம மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, இப்படி உள்ளவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது, என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இதுக்கு மேலே தாய் தந்தையரோட பாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எப்பா வீட்டுக்கும் வெளியில் 1000 கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்கு போனால் தாய் தகப்ப நல்லபடியாக பேசணும், கட்டின மனைவி நல்லபடியாக பேசணும். வெளியில் 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு அன்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை சமாளிச்சிடலாம். அது இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி சிம்ம ராசியில் செவ்வாய் அப்படிங்கிறவர் இந்த மாதம் முழுக்க இருக்கார். அதாவது ராசிக்கு 7வது வீட்டில் செவ்வாய் கேதுவோட கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடம் அப்படிங்கிறது புனிதமுடையது. அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது புனிதமுடையது. ஒரு தொழில் செய்கிறவங்க தனித்து தொழில் தொடங்கலாமான்னு கூட யோசிக்க தொடங்குவீங்க. ஆனால் வேண்டாம், இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களோட ராசிக்கே அதிபதியான சனி அப்படிங்கிறவர் இப்போ செவ்வாயோட பார்வையில் இருக்கார், பகையோட பார்வையில் இருக்காருங்கிறதால இப்போ கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா கூட அது நிரந்தரமாக இல்லாமல் ஒரு சண்டை சச்சரவில் மன வருத்தத்தில் பிரிகிற மாதிரி இருக்குங்கிறதால எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்து தொழில் செய்கிறது தான் நல்லது. இதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நிறைவேறும். தொழில் நல்லபடியாக தான் போகும். குறுக்கீடுகள் அதிகரித்தாலும் கூட ஜெயிச்சிருவீங்க. ஆனால் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதால நிறைய குறுக்கு புத்தி வேலை செய்யும். ஒரு சட்டவிரோதமாக பணம் வர்றது, இல்லைன்னா கண்ணாபண்ணான்னு லாட்ரி சீட்டு வாங்கி அவளை ஆசைப்படுறது, இந்த மாதிரியான ஆசைலாம் வரும். திடீர்னு கோடீஸ்வரன் ஆகணும், என்னடா பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்க தொடங்குவீங்க. அது பெரிய ஆபத்து. இந்த காலகட்டம் அப்படிதான் யோசிக்க வைக்கும். அதில் வீழ்ந்துடாதீங்க. யாராவது வந்து இந்த அரசு ஊழியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வேலையை முடிச்சு விடு, இத்தனை லட்சம் தரேன், கைவிட்டு தரேன், லஞ்சம் தரேன்பாங்க. அதிலலாம் வீழ்ந்துடாதீங்க, மாட்டிப்பீங்க. எப்போவுமே வந்து இந்த செவ்வாய் வந்து சனியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது நேர்மைக்கு மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும். கொஞ்சம் நேர்மை தவறி நமக்கு 10 ரூபா கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அதால் கிடைக்கக்கூடிய வரக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஆசைகளை புறந்தள்ளிருங்க, அதுதான் நல்லது. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு, வியாழக்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு போடுங்க. ஏழைபாளைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஆனி மாதம் நல்லா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.